12 மணிக்கு புவி வந்துருவான்னு அன்பு வேற சொல்றான். அதுக்குள்ளேயே பாரதிய கடத்திடலான்னு பார்த்தா இந்த லூசு பசங்க எங்க போனானுங்க தெரியலையே. எங்கடா போய் தொலைஞ்சிக்க? மணி 12 ஆக போகுது. அந்த பொண்ணை எப்ப கடத்துவீங்க? ஏங்க மணி 12 ஆக போகுது, நீங்க சீக்கிரம் போங்க. எங்கடா நான் போனோம்? சாப்பிட போங்க. சாப்பிட? நான் ஏன்டா சாப்பிட போனோம்? ஐயோ, என்ன சாப்பாடு தெரியுமா? தஞ்சாவூர் தலவாழை இலைய போட்டு கூட்டு, பொரியல், பச்சடி, பாயாசம் எல்லாம் முந்திரி பருப்பு அள்ளி போட்டு பத 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 பதன்னு பிச்சு விட்டாங்க. இவ்வளவு ஏன் கேக்குறீங்க? ரசத்தை சூப்பு மாதிரி 4 சொம்பு ரசம் குடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, 2 பந்தியில உட்கார்ந்து 2 தட்டு சோறு தின்றுருக்கான்னா பாருங்களேன். இவ்வளவு பிரமாதம். அப்பளத்தை பாக்கணுமே, அப்பளம் என்ன, வடாம் என்ன, இன்னும் வேணுமா வேணுமான்னு கேட்டு போட்டு தட்டுறாங்க ரைஸ். என்ன நிறுத்துறா? என்ன நான் என்னடா இருக்க மறந்தே போச்சு. ஏடா சாப்பிட்டு ஜீரணமா இருக்கு, பழம் சாப்பிடணும்ல. ஞாபகப்படுத்த வேணாம். ஆமா, அந்த ஆப்பிள் எங்க? எந்த ஆப்பிள்ரா? ஏங்க நான் குடுத்த அந்த ஆப்பிள் எங்க? அந்த ஆப்பிள் தெரியாதா? எங்க போயிடுச்சு? எங்கயோ போயிருச்சா? யோ, என்ன பேச்சு பேசுற நீ? அந்த ஆப்பிள் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியுமா? அதை எப்படி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தேன்னு தெரியுமா? அதுவும் அந்த ஆப்பிளோட விசேஷம் என்னன்னு தெரியுமா? இந்த பாரு, அந்த ஆப்பிள்ல என் பேரு எழுதி இருக்கு. எனக்கு அந்த ஆப்பிள் வேணும். கொடுக்க முடியுமா? முடியாதுடா. இத பாரு, என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி அந்த பொண்ணை கடத்துவியா இல்ல முடியாதா உன்னால? அட்வான்ஸ் தூக்கி போடு. அந்த பொண்ணை என்னால கடத்த முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? இது பாரு, நான் சொல்றபடி கேளு. பொண்ணை கடத்த போறியா இல்லையா? பொண்ணை கடத்த முடியாது. உன் அட்வான்ஸ் வாங்கிக்க, என் ஆப்பிள கொடுத்துட்டு. டேய், இதான கடைசி முடிவு? ஆமா. நீங்க என்னடா பொண்ணை கடத்த? நானே பொண்ணை கடத்திக்கிறேன். போங்கடா. சார் பொண்ணை கடத்திக்கிறாரா? ஆப்பிள் பத்திரம். வாங்கடா. போலாம். சோதப்பிட்டானுங்க. இனிமே இவனுங்களை நம்புறது வேஸ்ட். நாமளே களத்துல இறங்க வேண்டியதுதான். காயத்ரி, ஏய் காயத்ரி, கூப்பிடல. நீ யாரு ஏன் புருஷன் கிட்ட சொல்லி என்ன மாட்டி விடுறது? எனக்கு சேர வேண்டிய நகையை நான் போட்டு பார்த்தேன். அதுக்கு உனக்கேண்டி இவ்ளோ காண்டாகுது? இன்னும் தமிழ் மாமாவே உன் கூட சேரல. இதுல எங்க வீட்டு நகை உனக்கு வந்து சேர போதா? நல்லா இருக்கு கதை. மாமா வீட்டு அறையில கண்ணு அப்படியே பழுத்துருச்சா? உனக்கு அதுதான் மிச்சம். அத மிஞ்சி வேற எதையும் எதிர்பார்த்திராத. இங்க நீ நினைச்சது எதுவும் நடக்காது. நான் நினைக்கிறது தான் நடக்கும். இது உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆஹா, மாமா வீட்டு அறை அப்படியே காதுல தேன் வந்து பாயுது. பாயும் நீ பாயும். ஏன் புருஷன் என்ன அடிச்சது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இன்னைக்கு நைட்டு உனக்கு இருக்குடி. நீ வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம். என்ன என்னடி என்ன சொல்ற? உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமோ செஞ்சு காட்டுறீ பாப்போம். இன்னைக்கு ராத்திரி கொரட்டை விட்டு நல்லா தூங்குவல்ல, உனக்கே தெரியாம உனக்கு நான் மொட்டை அடிக்கல. என் பேரு ராகினி இல்லடி. நாளைக்கு கல்யாணத்துல ஆசை ஆசையா உன் தலையில பூ வைக்க முடியாது. மொட்டை அடிச்சா தலை கபகபான்னு எரியும்ல, அதுக்கு கூலா சந்தனம் தான் பூசணும். தலைக்கு முக்காட போட்டுட்டு நீ இங்கே எங்கேயாவது ஒரு மூலையில உட்காந்துட்டு அழணும். அத நான் பார்க்க தானே போறேன். நாளைக்கு விடிஞ்ச உடனே நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு கண்ணாடிய பார்த்து நீயே தெரிஞ்சுக்கோ. இவ பேசுறத பார்த்தா உண்மையிலே எனக்கு மொட்டை அடிச்சிருவாளோ? ஜாக்கிரதையா இருக்கணும். ஏய், இது ராகினியோட சவடால் இல்ல, சவால். பட்டா நல்லா இருக்கணும். நல்லா இருங்க, நல்லா இருங்க. மாமா, வந்த சொந்த பந்தம் எல்லாம் நலுங்க வச்சு முடிச்சிட்டாங்க. நீங்க 2 பேரும் வந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். இல்லனே,
முக்கியமான 2 பேர் இன்னும் நலங்கு வைக்கணும். அப்பதான் நலங்கு வச்சதுக்கு ஒரு திருப்தி அர்த்தம் இருக்கும். சிவமணி, யார்ப்பா அந்த 2 பேரு? மாமா, ஒண்ணு நமக்காக தான் சந்தோஷத்தெல்லாம் இழந்துட்டு நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மூத்த மருமக பாரதி. இன்னொன்னு நமக்காக உயிரையே விடுற அளவுக்கு அன்பு வச்சிருக்கிற நம்ம அன்பு. ஆமாங்க, நாம கூட அவங்கள மறந்துட்டோம் பாருங்க. அவங்கள கூப்பிடுங்க. அண்ணே, உங்களுக்கு புத்தி கிதி ஏதாவது கெட்டு போச்சா? அவனே ஒரு கல்யாணம் ஆகாத சன்னியாசி, அவன் பேச்ச போய் கேட்டுக்கிட்டு. அண்ணே, சம்சாரியை விட சன்னியாசிக்கு தான் சக்தியும் அதிகம், புத்தியும் அதிகம். ஆமாமா, அதுக்காக நம்ம வீட்ல வேலை செய்யறவன சமமா நிக்க வச்சு நலுங்கு செஞ்சோன்னு வச்சுக்கோ என் அண்ணன் அன்னிக்கு, நம்ம குடும்பத்துக்கே அது அவமானம். இந்த பாரதி புருஷனை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. இவ வச்சா நலுங்கு விளங்கிடும். கோமதி, சபையில என்ன பேசுறதுன்னு ஒரு நாகரிகம் தெரியாது உனக்கு? மத்தவங்க மனசு புண்படும்படியா பேசுறது நம்ம குடும்பத்துக்கு அவமானம். அதை முதல்ல புரிஞ்சுக்க. என்னங்க, விடுங்க. உங்க தங்கச்சிக்கு எதுக்கு எடுத்தாலும் பொல்லாப்பு தான். இது நம்ம கல்யாணங்க. யாரு வேணும் யாரு வேணாங்கறத நாம தான் முடிவு பண்ணணும். பாரதி, நீ வாமா, வந்து நலங்கு வை. வா, நலங்கு வைமா. போமா. இல்ல அத்தை, கோமதி சித்தி சொல்றதுதான் சரி. என் புவி இல்லாம நலங்கு வைக்கிறது எனக்கு இன்னமும் நல்லதா படல. நான் இங்கதான் இருக்கேன் பாரதி. அம்மா சொல்ற மாதிரி சந்தோஷமா நலங்கு. அட என்னம்மா நீ? அதான் இன்னைக்கு 12 மணிக்கு புவி வருவான்னு அன்பு தம்பி அடிச்சு சொல்றாரே. நீ வாமா. இல்ல அத்தை, அவர் நம்ம சந்தோஷத்துக்காக பொய் சொல்றார். அன்பு, பாரதி உன் பேச்சுல சந்தேகப்படுறா பாரு. நீ புவி வருவான்னு சொல்றது உண்மைன்னா சத்தியம் பண்ணி சொல்லு, அப்பதான் நாங்களும் நம்புவோம். அன்பு, ஏன்பா தயங்குற? அப்ப நீ அதை ஆறுதலுக்காக தான் சொன்னியா? இல்லம்மா. அப்ப சத்தியம் பண்ணு. அம்மா, என் மேல சத்தியமா புவி சார் கண்டிப்பா வந்துருவாருமா. பாரதி, இப்போ ஓகேவா? அன்பும் கண்ணு முன்னாலேயே இப்ப சத்தியம் பண்ணிட்டான். போ, போய் தைரியமா நலங்கு வை. போ. கரண்ட் மெயின் ஆஃப் பண்ணிட்டு வா. போ. அம்மா, நான் மாட்டேன். ஏய், எனக்கு பயமா இருக்கு. என்ன ஆச்சு? கரண்ட் ஷாக் அடிக்கும். சரி, நானே போறேன். பாரதி, வாமா, ஏன் தயங்குற? போய் நலங்கு வைமா. போ. வாமா வா பாரதி. பாரதி. போ. வா. வாங்க. போ. போமா, போ. வைமா. வாமா. வா அன்பு, உனக்கு தனியா சொல்லணுமா? எப்ப அன்பு, நீ வா. நீயும் கூடவே சேர்ந்து நலங்கு வச்சிரு. வா. ஏன்னா நீ ஒருத்தன் தான் பாக்கி, நீயும் கூடவே சேர்ந்து வச்சுட்டா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஏப்பா தயங்கிக்கிட்டு நிக்கிற? நீ இந்த குடும்பத்துல ஒருத்தன் தான். வா, நீ நலங்கு வை.
என்ன கையில இருந்து தவறி தவறி விழுந்துகிட்டே இருக்கு. ஐயா என்னம்மா இங்க சொல்லுமா. ஈபி போர்டு இங்க இந்த இருக்கு. பக்கம் திருமணம்னு இருக்கு. அங்க இருக்கா? ஆமாமா. நன்றிங்க. சரிம்மா. வா அன்பு, என்ன யோசிக்கிற? பாப்பா புவி 12 மணிக்கு வர்றதுக்குள்ள எல்லாரும் சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சிருவோம். வா வந்து நலங்கு வை. என்னம்மா என்ன யோசிக்கிற? வா 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 வா. வாமா வாமா. இவர் யாரு, நம்ம யாரு? நம்ம நலங்கு வைக்க வரும்போது எதுக்கு இவரையும் வைக்க சொல்றாங்க? எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என் புவி மட்டும் கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? இப்ப என்ன பண்றது? நான் தான் உன் புவி பாரதி. கடவுள் நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கலன்னா கூட நான் உன் கூடவே தான் இருக்கேன் பாரதி. அதை எப்படியோ நான் உனக்கு புரிய வைக்கிறேன். இப்போதைக்கு என்ன மன்னிச்சிரு பாரதி. எனக்கு வேற வழி தெரியல. சாரி பாரதி. நீ என்னமா யோசிக்கிற? நலங்கு வை சீக்கிரம். மாமா சொல்றாருல, வா. வா போங்க வா அன்பு. நலங்கு வைங்க. அட வா அன்பு. இந்த பக்கம் தானே எங்கேயோ சொன்னாரு. என்னது இது? இது என்னன்னு உனக்கு தெரியலையா? கை. ஓ, கையா? அது தெரியுது. ஆனா இந்த கை என்னென்னலாம் வேலை பார்க்க வந்திருக்குன்னு நான் ஜோசியம் சொல்லட்டுமா? நீங்க பாட்டுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க. பாரதி நலங்கு வைக்க போகும்போது கரண்ட் கட் ஆயிடும். உடனே அவர் ஆசை இல்லாதவ சகுனம் சரியில்லைன்னு சொல்லி நலங்கு வைக்கிறதே நிறுத்திடுவீங்க. அதானே உங்க பிளானு? எப்படி என் ஜோசியம்? ஏய் என்ன என்ன பார்த்து எப்ப பார்த்தாலும் குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்க? நான் ஒன்னும் அதுக்காக எல்லாம் வரல. இந்த மண்டபத்துல ஒயர் தீஞ்ச ஸ்மெல் மாதிரி வந்தது. அதான் மெயின் ஆஃப் பண்ணலான்னு வந்தேன். ஓ அப்படியா? உனக்கு அந்த ஸ்மெல் வரல? டைனிங் ஹால்ல இருந்து நல்ல சாம்பார் ஸ்மெல் மட்டும்தான் வருது. சரியான சாப்பாட்டு ராமியா இருப்ப போல இருக்கு. என்னதான் திட்டுறீங்கன்னு தெரியுது. எதுவா இருந்தாலும் என்ன நேர்ல பார்த்து திட்டுங்களே. ஏன் டென்ஷன் ஆவறீங்க? இது பாருங்க, நீங்க பெரிய மனுஷி, நிறைய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. இந்த எலக்ட்ரிஷியன் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க பாட்டுக்கு போயிட்டு வாங்க, கிளம்புங்க. ராங் ரூட்டா இருக்கே. நீங்க வந்தது இப்படிதான், அதான் கரெக்ட் ரூட். நீங்க இல்லாம நான் மட்டும் உங்க அப்பா அம்மாவுக்கு நலுங்கு வைக்கிறேன். இது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு புவி.
அப்பா அம்மா, நான் நினைச்ச மாதிரி பாரதியோட சேர்ந்து உங்களுக்கு நலங்கு வைக்கிறேன். அம்மா, நான் அன்பு இல்லம்மா, உங்க மகன் புவிதாம்மா. அந்த பன்னீர் எடுத்து தெளிமா. வேப்பா. பன்னீர் தெளிங்க. பாரதி, ஆசீர்வாதம் வாங்கிக்கமா, ஆசீர்வாதம் வாங்கி. பாரதி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்ணுங்க. நலங்கு நல்லபடியா முடிஞ்சது. அடுத்தது என்ன? சாப்பிட வேண்டியதான். என்னமாச்சு? என்னம்மா கரண்ட கட் பண்றேன்னு போன வாய மூடு. ஷாக் அடிச்சிரும்னு பயந்து வந்துட்டியா? பேசாம இரு. என்னன்னு கரண்ட் கம்பியில மாட்டின காக்கா மாதிரி வெறப்பா பாக்குறாங்க. ஆமா இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஏய், ஓடி எடுத்துக்கிட்டேன். வந்துட்டா கேமராவை தூக்கிக்கிட்டேன். நீங்க இங்க பாருங்க. மூஞ்சி பாரு. டேய், நான் சொல்ற மாதிரி லெட்டர் எழுது. ஃபைனல் பண்ணிட்டு பஞ்சாயத்தை கலைச்சிருவோம். டேய், நீ எழுதுடா. சரிங்க பாஸ். இதனால் சகல மாணவர்களுக்கும் தெரிவிக்கும் சங்கதி என்னவென்றால், இந்த கடிதத்தை படிக்கும் புண்ணியவான்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, பாரதியின் சித்தப்பா, டேய் நிறுத்துறா, பாரதி என்ற மகாலட்சுமியின் சித்தப்பா செந்தூர பாண்டியன் சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தனது அண்ணன் மகளை கடத்த திட்டம் போட்டிருக்கிறான். கவனமாக இருந்து அந்த கொடியவனிடமிருந்து அந்த பெண் பாரதியை, பாரதி என்ற மகாலட்சுமியை காப்பாற்றும்படி உங்கள் கால்களை பிடித்து மன்றாடி, கால்களுக்கு மேல நெஞ்ச புடிச்சுக்கணும். ஒரேடி அடக்கம் பண்ணிடலாமா? ஏண்டா நல்ல வார்த்தையே வாயில வராதா? எழுதிக்க. கைகளை பிடித்து மன்றாடி வேண்டி கேட்டுக்கொண்டு இப்படிக்கு ராஜேந்திரன், ஒரு நிமிஷம், இப்படிக்கு பாரதி என்ற மகாலட்சுமியின் விசுவாசி ராஜேந்திரன். பாஸ், நமக்கு தேவையா பாஸ் இதெல்லாம்? அந்த ஜிக்கு தெரிஞ்சா நமக்கு வேட்டு வச்சிருவார் பாஸ். போடா கேனப்பையில. வேட்டு வைக்கிறதுக்கு ஆனா கிணறா மலைடா பேக்க கூட முடியாது. ஏண்டா நம்ம அந்த பொண்ணை கடத்த வந்திருக்கோம்னு தெரியாமலே நம்ம பசியோட இருக்கோம்னு சொல்லி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு வயிறார சாப்பாடு போட்டாங்களே, அந்த மகாலட்சுமிக்கு துரோகம் பண்ணலாமாடா? பண்ணக்கூடாது பாஸ். டேய், உப்பிட்டவரை உள்ளவரை நினைக்கிறது பழமொழி. ஓகே. அதாவது துரோகிக்கு கையாளா இருக்கிறத விட ஒரு நல்லவங்களுக்கு நன்றி உள்ள விசுவாசியா இருந்துட்டு போயிடலாம். ஓகே பாஸ். ஓகே பாஸ். பாஸ், எழுதியாச்சு. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் இருக்காது. நாளைக்கு காலையில போஸ்ட் ஆஃபீஸ் ஓபன் பண்ண உடனே போஸ்ட் பண்ணிடுறோம் பாஸ். அறிவு அறிவு, உன் மூளையை கழட்டி கொடு. முச்சந்தில 3 சுத்து சுத்தி உடைப்போம். ஏண்டா டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்கு. அதை ராக்கெட் மாதிரி மடிச்சு கொடு. எப்படி பிராக்கெட் விடுறேன்னு பாரு. என்ன பாஸ், கல்யாண பொண்ணு கொண்டையில. கொண்டையில் தாளம்பூ நெஞ்சிலே வாழப்பூ.